யோகி ராம் சரத்குமார் ஜெயகுருராயா. நம்மள எல்லாருக்கும் இருக்கிற சந்தேகம், நான் முன்னெல்லாம் சும்மா இருந்தேன், இப்போ நிறைய சாமி கும்பிடுறேன், ஆனால் எனக்கு சோதனை அதிகமாக இருக்கு. எப்போ நிறைய சாமி கும்பிட ஆரம்பிச்சனோ, எப்போ நிறைய கோயிலுக்கு போக ஆரம்பிச்சனோ, இல்லை இந்த மாதிரி ஆசிரமங்களுக்கு வர ஆரம்பிச்சனோ, எப்போ நாமஜபம் சொல்லுங்க நாமஜபம் சொல்லுங்கன்னு நாமஜபம் சொல்ல ஆரம்பித்தவர் எனக்கு சோதனைகள் அதிகமாக இருக்குது, துன்பங்கள் அதிகமாக இருக்குது, நோய்கள் அதிகமாக இருக்குது, கஷ்டங்கள் அதிகமாக இருக்குன்னு எல்லாருக்கும் அந்த கவலை இருக்குது. இருக்குல்ல உஷா? இல்லையா? என்ன செய்ய, எனக்கு ஏன் இப்படி துன்பமாக இருக்குது? நான் நாமம் சொல்கிறேன், ஆசிரமத்துக்கு தவறாமல் வரேன், ஏன் எனக்கு முன்ன இருந்ததை விட துன்பமாக இருக்கே? இவ்வளோ பக்தி வர்றதுக்கு முன்னாடி நான் நல்லா இருந்தேனே அப்போ அப்படின்னு தோணுதில்லை? ஒரு காளமாட்டு வண்டி ரேஸ் ஓட்ட பந்தயம் இருக்கணும். ஏன் காளமாட்டு வண்டி பந்தயம்லாம் நடக்கும்ல பொங்கலை ஒட்டி? அந்த பந்தயத்தில் ஓடுற மாடு வேகமாக ஓடும், ஆனால் குத்திக்கிட்டே இருப்பான் பின்னாடி இருந்து. பார்த்துருக்கீங்களா? பின்னாடி இருந்து குத்திக்கிட்டே இருப்பான். அது வேகமாக தான் ஓடும், ஆனால் பின்னாடி இருந்து குத்திக்கிட்டே இருப்பான். இந்த ரேஸில் ஓடுறல குதிரை, இந்த குதிரை தன்னுடைய டார்கெட்டை அடைகிறதுக்காக வேகமாக ஓடும், உயிரை கொடுத்து ஓடும். ஆனாலும் அதில் ஏறி இருக்கிறவன் கம்பெடுத்து அடிச்சுக்கிட்டே இருப்பான். பார்த்துருக்கியா? அப்போது சாதாரணமாக புல் மேய்ஞ்சிக்கிட்டு தெரிகிற மாடை யாரும் அடிக்க மாட்டாங்க. அது பாட்டு தின்னுட்டு அது பாட்டுகளை படுத்துருக்கோம், சாணியை போடும் போகும். சாதாரணமாக கொட்டகையில் கிடக்கிற குதிரை யாரும் அடிக்க மாட்டாங்க. அது பாட்டு திங்கும், அது பாட்டு கிடக்கும். ஆனால் எப்போ நீ உன்னுடைய இலக்கை நோக்கி ஓட ஆரம்பிக்கிறியோ, எப்போ கடவுள்கிட்ட கடவுளே எனக்கு இந்தந்த பிரச்சனைகள்லாம் தீரணும், எனக்கு இதெல்லாம் நடக்கணும்னு நினைக்கிறியோ, அப்போ கடவுள் ஒன்றை ஓட அடிப்பார். ஓடு, சீக்கிரம் ஓடு, உன்னுடைய லட்சியத்தை நோக்கி சீக்கிரம் ஓடு, ஓடிக்கிட்டே இரு, நிற்காத, ஓடு 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 ஓடுன்னு அடிப்பார். அப்புறம் வலிக்கத்தான் செய்யும். ஆனால் அந்த வலி அடி எதுக்கு? நம்முடைய லட்சியத்தை நோக்கி அடைவதற்கு. அங்கே போய் அடையணும், நம்ம அது போய் சீக்கிரம் அடையணும். அதற்காக ஓடுற குதிரை தான் அடிவாங்க, ஓடுற பந்தயத்தில் ஓடுற மாடு தான் அடிவாங்க. சும்மா கிடக்கிறது ஒன்றும் அடிவாங்காது. அது தின்னமா உறங்கினமா சாணி போட்டோமான்னு பேசாமல் கிடக்கும். அதை யாரும் தொல்லை பண்ண மாட்டாங்க. அது கடைசிவரை அப்படி தான் கிடக்கும். ஆனால் பந்தயத்தில் ஜெயிக்க போகிற குதிரை, நாளைக்கு புகழ் பெற போகிற குதிரை, நாளைக்கு லட்சியத்தை அடைய போகிற குதிரை அடி வாங்கி தான் ஓடும். அதனால் துன்பமாக தான் இருக்கும். இந்த நேரத்தில் நாம் ஓடுற நேரத்தில் நம்ம சந்திக்கிற எல்லாருமே நம்முடைய கர்மாவை எடுத்துகிட்டு போகிறவங்க தான். நல்லா புரிஞ்சுக்கணும். சில பேர் நம்மளை சந்திப்பாங்க, நிறைய துன்பங்களை தந்துட்டு போவாங்க. நிறைய பேர் நம்மளை சந்திப்பாங்க, நிறைய சோதனைகளை தந்துட்டு போவாங்க. சில பேர் நம்மளை சந்திப்பாங்க, நிறைய ஏமாற்றங்களை தந்துட்டு போவாங்க. சில பேர் சந்திப்பாங்க, நிறைய இன்பங்களையும் தந்துட்டு போவாங்க. சில பேர் நிறைய மகிழ்ச்சியும் தந்துட்டு போவாங்க. பல பேர் நம்மளை ஏமாற்றிட்டு போவாங்க. இப்படி எல்லோரும் அந்த நம்முடைய லட்சியத்தை நோக்கிய பயணத்தில் இருக்கிறப்போ நம்மை சந்திக்கிற எல்லோரும் நம்முடைய கர்ம வினைக்கு ஏதோ ஒரு வகையில் உதவி பண்ணிட்டு போகிறாங்க. அவ்வளோதான். நீ மகிழ்ச்சி அடைந்தாலும், இன்பத்தை பெற்றாலும், துன்பத்தை பெற்றாலும், ஏமாற்றத்தை பெற்றாலும், நீ உன்னுடைய இலக்கை நோக்கி ஓடிட்டு இருக்க. அப்போ நீ கிராஸ் பண்ணுற எல்லோருமே உனக்கு ஏதோ ஒரு வகையில் உனக்கு உதவி செய்கிறார்கள். நல்லவங்களாக இருந்தாலும் கெட்டவங்களாக இருந்தாலும் உன்னை சந்திச்சுட்டு போகிற எல்லோரும், உனக்கு ஏதோ ஒரு முடிவை தந்துட்டு போகிற எல்லோரும் உனக்கு உதவி செய்கிறாங்க நீ கர்மாவை கடந்து போகிறதுக்கு. ஆனால் நாம் வெறுக்க வேண்டியது இவங்களை இல்லை, இவங்களை வெறுக்க வேண்டிய அவசியமே இல்லை. நாம் நம்முடைய லட்சியத்தை நோக்கி ஓடிக்கிட்டு இருக்கோம். அதுக்கு இறைவன் நம்மளை ஓட அடிச்சுக்கிட்டு இருக்கிறான். ஓடு, சீக்கிரம் ஓடு, உறங்கிறாத, தூங்கிறாத, படுத்துறாத, ஓடுன்னு. அதனால தான் நாம் இங்கே சொல்கிறோம், யாரும் படுத்துறாதீங்க, தூங்கிறாதீங்க, வாங்க, தயவுசு நல்ல மீன் குழம்பு வச்சு சாப்பிட்டுட்டு படுக்காதீங்க, வாங்க, வந்து இருங்க. துன்பம் வரும், துயரம் வரும், கஷ்டம் வரும், நோய்கள் வரும், நடக்க முடியாத சூழ்நிலைகள் வரும், உடம்பு அசதி வரும், கண் அசதி வரும். கொஞ்சம் அசதியாக இருக்கு, கொஞ்சம் படுத்துட்டு வரேன், கொஞ்சம் தூங்கிட்டு வரேன், 5 நிமிஷம், அப்படியே அரை மணி நேரம் எழுத்துட்டு போயிடும். நம்மளை போச்சு. நம்முடைய வாழ்நாளில் அந்த அரை மணி நேரம் இனி திரும்ப வராது, போச்சு, அவ்வளோதான். இனி அடுத்த சனிக்கிழமை தான் பார்க்கணும். அப்போது நம்முடைய வாழ்நாள் லட்சியத்தை நோக்கி ஓடும்போது இறைவன் நம்மளை துரத்தி கொண்டே இருப்பான். இருக்காத, ஓடு. அதை நம்ம வலின்னு நினச்சா, அதை துன்பம்னு நினச்சா நம்ம லட்சியத்தை அடைய முடியாது. அப்போ பேசாமல் அங்கே சாணி போட்டுறாங்கன்னு படுக்க வேண்டியதான். ஆகவே இறைவனை நோக்கி நாம் பயணிக்கும் போது, இறைவனிடத்திலே பிரார்த்தனைகள் அதிகமாக வைக்கும்போது, நாம ஜபங்கள் அதிகம் செய்யும் போது, பூஜைகளோ இல்லை புனஸ்காரங்கள் நாம் அதிகம் செய்யும் போது துன்பங்களும் துயரங்களும் நமக்கு அதிகமாக வரும். காரணம்,
நாம் நம்முடைய லட்சியத்தை இறுதி வடிவத்தை எட்டப் போகிறோம். அப்போது இங்கே மிச்ச மீதி கிடக்கிறதெல்லாம் சேர்த்து பகவான் சீக்கிரமாக அனுபவிச்சுட்டு போய் சேரு அப்படின்னு சொல்லி துரத்துவார். இதை உணர்ந்து கொண்டு நாம் எல்லா துன்பங்களையும் கடக்கிறதுக்காக தான் அங்கே வரோம், எல்லா வலிகளையும் வேதனைகளையும் கடந்து போகிறதுக்கு தான் அங்கே வரோம். அதனால் இது எனக்கு பெருசு இல்லை, எனக்கு இதுதான் பெருசுங்கிற நம்பிக்கையோடு நீங்கள் இந்த யோகி ராம் சரத்குமார் நாம பிரச்சார குடிலுக்கு வர வேண்டும். வர 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 உங்களுக்கு வலி அதிகரிக்க 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 நீங்கள் இன்னும் வந்துக்கிட்டே இருக்க ஒரு நாள் உங்களுடைய எல்லா பிரச்சனைகளும் தீர்ந்து நீங்கள் சுமூகமாக மகிழ்ச்சியோடு சந்தோஷத்தோடு அடியனை போல வாழ்வீர்கள். யோகி ராம் சரத்குமார். ஜெய குருராய.